ஜம்சம் நீரை நின்று கொண்டுதான் அருந்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை வாசித்து அதற்கு விடை அளிக்கின்றார். யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த குறு வீடியோ, இதிலே இந்த பெண் கூறுவது சரியானதா என இந்த வீடியோவை முன்வைத்து சகோதரி ஒருவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். நின்று கொண்டு நீர் அருந்துவது உட்பட இந்த நீர் அருந்துகின்ற விடயத்திலே அறிஞர்கள் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அதிலே இந்த பெண் கூறியிருப்பது முற்றிலும் சரியான விடயங்களாகும். எந்த நீராக இருந்தாலும் அமர்ந்து பிஸ்மில்லாஹ் என கூறி அருந்துவதற்கான வழிமுறைகளை பேணுவதே சரியானதாகும் என்று இவர் கூறியிருக்கின்றார். ஜம்சம் நீரை அருந்துகின்ற போது நின்றுதான் அருந்த வேண்டும் என்றோ, கிபிலாவை முன்னோக்கி அருந்த வேண்டும் என்றோ, இப்படியான தனித்துவமான அதற்கான பிரார்த்தனைகள் கூற வேண்டும் என்றோ, இப்படி எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகளில் இல்லை என்று இவர் கூறியிருப்பது முற்றிலும் சரியானதாகும். பெரும் பெரும் அறிஞர்களில் ஒரு சிலர் கூட ஜம்சம் நீரை நின்று கொண்டு அருந்த வேண்டும் என கூறியிருப்பது முற்றிலும் தவறானதாகும். ஆதாரம் கிடையாது. அதே போன்று பொதுவாக நீரை அருந்துவதற்கு நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே நின்று கொண்டு அருந்தினார்கள் என்பதால் ஏற்கனவே கண்டிப்புடன் நின்று கொண்டு அருந்தக்கூடாது என தடை செய்யப்பட்ட விடயம் இங்கு அனுமதிக்கப்படுவதற்கு இது ஒரு ஆதாரம் என ஒரு சில அறிஞர்கள் கூறியிருப்பதும் முற்றிலும் தவறானதாகும். சஹீஹ் முஸ்லிமில் உள்ள பல்வேறு ஹதீஸ்கள் நின்ற வண்ணம் அருந்துவதை நபி அவர்கள் கண்டித்தார்கள் என்ற ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. எனவே நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே நின்ற வண்ணம் நீர் அருந்தினார்கள் என்றால் அது ஒரு இக்கட்டான அதிக சனம் கூடுகின்ற நிலை. இன்றும் கூட இலட்சக்கணக்கானவர்கள் அங்கே ஹரத்திலே ஒன்று கூடுகின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் அருந்துவதென்பது சிலவேளை உயிர்களுக்கு கூட ஆபத்து ஏற்படுத்தும் அளவிற்கு சன நெரிசலிலே சிக்குகின்ற ஒரு நிலை தோன்றினால் அதுபோன்ற இக்கட்டான நிலையில் நபி அவர்கள் நின்று கொண்டு அருந்தினார்கள் என்பதே சரியான புரிதலாகும். எனவே இந்த பெண் நீரருந்துகின்ற விடயத்தில் மிகச் சரியாக கூறியிருக்கின்றார். நபி அவர்கள் நின்று கொண்டு அருந்துவதை கண்டித்திருக்கின்றார்கள். இவ்வாறான தடைகளுக்கு முன்னர் நபி அவர்கள் நின்று கொண்டு அருந்திய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இஸ்லாம் ஒவ்வொரு விடயத்தையும் படிப்படியாகத்தான் தடை செய்திருக்கின்றது. எனவே முன்னைய காலத்தில் நின்று கொண்டு அருந்தியதை வைத்து நின்று கொண்டு நீர் அருந்துவது கூடுமானது என கூறுவது மிக பிழையானதாகும். நபி அவர்கள் அதனை கண்டித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் நின்று கொண்டு அருந்தினார்கள் என்றால் அங்கே சன நெரிசல் காணப்பட்டது. எனவே ஹராமான ஒன்றை இக்கட்டான நிலைகளிலே செய்ய வேண்டி ஏற்பட்டால் தவிர்க்க முடியாத நிலையில் அதனை செய்யலாம் என்பது இஸ்லாத்தின் ஒவ்வொரு தடைகளுக்கும் பொருந்தக்கூடியது என்பதை சாதாரண அறிவுள்ளவர்கள் கூட அறிவார்கள். அதனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண் சரியானதை கூறியிருக்கின்றார். அதே நேரம் முக்கிய 2 விடயங்களை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த பெண் அணிந்திருக்கின்ற ஆடை முகத்தையும் முன்னங்கைகளை தாண்டி மணிக்கட்டின் மேலதிக பகுதிகளும் தென்படுகின்றன. இவற்றை காண்பிப்பதற்கு ஒரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த பெண்ணுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதேபோன்று மற்றொரு பெரும் பாவம் உயிருள்ள படைப்புகள், அதாவது மனிதர்கள் தங்களை வீடியோ மூலம் காண்பிப்பதென்பது இது மிகப்பெரிய பாவமாகும். மிக அதிகமான அறிஞர்களும் செய்கின்றார்கள். ஆனால் சுன்னாவை உரிய முறையில் பின்பற்றுகின்ற விரல் விட்டெண்ண கூடிய சில அறிஞர்கள், அதேபோன்று நேர்வழியை போதிக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாம் இவ்வாறு உருவ வீடியோக்களை வெளியிடுவதில்லை. அது பெரும் பாவமாகும். எனவே இந்த பெண்ணின் நோக்கம் உண்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளும் தவிர வேறு எந்த ஒரு பகுதியையும் வெளியிலே காண்பிக்க கூடாது. முகம் முன்னங்கைகளை திறக்கலாம் என்ற செய்தி அது உண்மையான ஹதீஸ் கிடையாது.
இரண்டாவது, வீடியோக்கள் மூலம் தன்னை காண்பித்து மார்க்கம் பற்றி பேசுவது எவ்வளவு பெரிய அறிஞர்கள் செய்தாலும் அது பெரும் பாவங்களில் ஒன்றோ, அதனை தவிர்த்து கொள்வதும் முக்கியமானதாகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண் நீர் அருந்துவது பற்றி இங்கே கூறிய விடயம் மிகச் சரியானதே ஆகும்.